மேசியா அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புற ஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் இளைத்த ஆடுகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரில் தரித்திரராகவும் இளைத்து போனவர்களாகவும் பலவீனராகவும் இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஆடுகளை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இனிமேல் கர்த்தருடைய ஆடுகளை மிருகங்கள் பட்சித்து போடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இனிமேல் சூறையாக மாட்டார்கள். இஸ்ரவேலின் மேய்ப்பர்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். மேய்ப்பர்களால் ஆடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆடுகள் மத்தியிலே இருக்கிற கொழுத்த வெள்ளாட்டு கடாக்களாலும் ஆட்டுக்கடாக்களாலும் இளைத்த ஆடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் தரித்திரராய் இருக்கிறவர்களுக்கும் பலவீனராய் இருக்கிறவர்களுக்கும் தம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மேசியாவை பற்றிய வாக்கு தத்தத்தையும் முன்னறிவிக்கிறார். மேசியா வருவார். அவர் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கர்த்தரே மேசியாவை அனுப்புகிறார். கர்த்தரே மேசியாவுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனையே நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே மேசியாவை ஏற்படுத்துகிறார். கர்த்தரே மேசியாவை எழும்ப பண்ணுகிறார். மேசியா ஆடுகளுக்கெல்லாம் பிரதான மேய்ப்பராய் இருப்பார். கர்த்தருடைய ஆடுகளுக்கு மற்றவர்களால் செய்ய முடியாத உதவிகளை மேசியா செய்வார். மேசியா ஒருவரே, அவரே பிரதான மேய்ப்பர். பிரதான மேய்ப்பரும் ஒருவரே. பிரதான மேய்ப்பராகிய மேசியாவுக்கு கீழே யூதரும் புறஜாதியாரும் ஒரே மந்தையாக இருப்பார்கள். மேசியா கர்த்தருடைய தாசர். அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். மேசியா மனுஷர் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் ஸ்தாபிக்கும் ஊழியத்தை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை இங்கு மேசியா என்று சொல்லுகிறார். தாவீதின் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை மனுஷர் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துகிறார். கர்த்தர் தாவீதை சீயோன் மலையின் மேல் தம்முடைய ராஜாவாக நியமிக்கிறார். அவரை மூலைக்கு தலைக்கல்லாக ஆக்குகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எரேமியா 23:5. இஸ்ரவேலிலே தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு
சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். ஏசாயா 4:2. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. மேசியா மனுஷர் மத்தியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்போது கர்த்தர் பூமியின் மனுஷரோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வார். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவார். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தருடைய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையாகும். அது சமாதானத்தின் உடன்படிக்கையாகவும் இருக்கிறது. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்பதே இந்த உடன்படிக்கையின் முக்கிய சாரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய பிரபுவாக அங்கீகரிக்கிறவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் தேவனாக இருப்பார். மேசியாவின் ராஜ்யத்தில் அங்கமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களை பற்றி சொல்லும்போது, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மந்தையில் உள்ளவர்கள் ஆடுகள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் மெய்யாகவே மனுஷர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய மந்தையாகவும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு பரிசுத்தமான பாதுகாப்பு கிடைக்கும். அவர்கள் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவார். நமக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிற ஆவிக்குரிய சத்துருக்களை எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒழிய பண்ணுவார். பாவம், சாத்தான், மரணம், நரகம் ஆகியவையே நம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்துருக்களை எல்லாம் ஏற்கனவே ஜெயித்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாய் தாபரிப்பார்கள். மந்தைகளில் மாத்திரமல்ல, தொழுவங்களில் மாத்திரமல்ல, விளைச்சல் நிலங்களிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் சுகமாய் தாபரிப்பார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. அவர்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூடவே இருக்கிறார். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரதான ஆசீர்வாதம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய பயங்களை நம்மை விட்டு நீக்குகிறார். வனாந்தரம் போல ஒரு சில காரியங்கள் நம்மை பயமுறுத்தலாம். கர்த்தரோ நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். சாதாரண பயங்கள் மாத்திரமல்ல, மரண பயத்திற்கும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுக்கும் சமாதானம். இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபுவாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை நம்மிடத்தில் இருந்து யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. கர்த்தரே நம்மோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணினவர் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தாராளமாய் கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுப்பார். கர்த்தர் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவார். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் தம்முடைய மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பார். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. அவர்கள் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் வானம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தரும். பூமியும் தன்னுடைய விளைச்சலை தரும். கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிப்பார்.
சீயோனின் ஆசீர்வாதங்களால் சீயோனுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களும் நன்மைகளை அனுபவிப்பார்கள். நாம் கர்த்தருடைய சபைக்கு அருகாமையில் வரும்போது சபையின் கர்த்தருக்கு அருகாமையில் வருகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். தங்களால் இந்த உலகத்தை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் தியானித்து பார்க்க வேண்டும். நல்லவன் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்து வரங்களை பெற்றுக்கொண்டவன் அதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்து கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டவன் மற்றவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் காண்பிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் இருந்து எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதற்கு நாம் ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தினால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூட இருக்கிறார் என்பதையும், நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம் என்பதையும் சாட்சியாய் அறிவிக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகளினால் நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரே மேய்ப்பனை இஸ்ரவேல் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவார். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாருக்கும் மேசியாவின் கீழ் தாவீது ஒரே மேய்ப்பனாக இருப்பார். கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருப்பார். 12 அப்போஸ்தலர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தாரை தாவீதின் கீழும் மேசியாவின் கீழும் ஆளுகை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து தமது 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேல் ஜனத்தாரோடு சமாதான உடன்படிக்கை செய்வார். இஸ்ரவேல் ஜனத்தார் காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்பது பூரண பாதுகாப்பையும் சமாதானத்தையும் குறிக்கும் வழக்கு சொல். காட்டு மிருகங்களின் தொந்தரவோ சத்துருக்களின் தொந்தரவோ அவர்களுக்கு இனிமேல் இராது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். எருசலேமில் உள்ள யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்தின் பர்வதத்தில் இருந்து மேசியாவின் நித்திய ஆளுகையின் போது முழு பூமிக்கும் ஆசீர்வாதம் வரும். பூமியின் மீது ஆசீர்வாதமான மழை பெய்யும். பூமி முழுவதும் தன் பலனை தரும். கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்த போது இந்த பூமியை குறித்து அவர் கொண்டிருந்த சித்தம் நிறைவேறும். வனாந்தரங்கள் கூட நல்ல விளைச்சலை தரும். எல்லா மனுஷருக்கும் ஆசீர்வாதமான மழை உண்டாயிருக்கும். கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்று என்பது கர்த்தருடைய கிளையை குறிக்கும். இதை குறித்து ஏசாயா, எரேமியா, சகரியா ஆகியோர் முன் அறிவித்திருக்கிறார்கள். இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் இனிமேல் பஞ்சம் இராது. ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பூரணமாக கீழ்ப்படிந்திருப்பார்கள்.